சாச்சனாவால் ஜாக்லின் ரொம்பவே நொந்து போயிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்கிறேன். தெரியாதவங்களுக்கு இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி இதில் எல்லாம் என்னென்னா ஜாக் மூ அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினும் முத்துக்குமரனும் பேசுகிறது, உட்காந்துருக்கிறது எல்லாம் சேர்த்து எடிட்ஸ் மாதிரி போட்டுட்டு வராங்க. அதுக்கு நிறைய சாங்லாம், பேக்ரவுண்ட் சாங்லாம் போட்டுட்டு அவங்க 2 பேரையும் சேர்த்து ஷிப்பிங் எடிட்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு சாச்சனா நேத்திக்கு வந்த உடனே சொல்லியிருப்பாங்க, 2 பேரையும் சேர்த்து போடுறாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, அதான் தெரியுதில்ல, அதுக்கப்புறம் எதுக்கு அப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு ஜாக்லின் அதை பற்றி தீபக் அண்ணாட்ட பேசுகிறாங்க. ஸோ இன்றைக்கும் சொல்லியிருக்காங்க போல இருக்குது, 2 பேரையும் போட்டு எடிட்ஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்குது. அதுக்கு ஜாக்லின் சொல்கிறாங்க, அவன் எனக்கு தம்பி தானே, எனக்கும் தான் பிடிக்கல, உனக்கு பிடிக்கலன்னா பார்க்காத, எதுக்கு அதையே சொல்லிகிட்டே இருக்கிற, ஏதோ நான் முத்துவை காப்பாற்றுறேங்கிற பேரில் ரொம்ப சொல்கிறாங்க. வெளியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்கன்னா பரவாயில்ல, அவங்களுக்கு என்னங்கிறது தெரியாது, இவள் உள்ளேருந்து போனவ தானே, இவளுக்கு இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல, ஏதோ ஒரு விமர்சனம், அவங்க விமர்சனம் வச்சா பரவாயில்ல, பட் எனக்கு பிடிக்கல, 2 பேரையும் சேர்த்து போடுறது பிடிக்கலன்னு சொல்லிகிட்டே இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் முத்துக்கிட்ட கூப்பிட்டே சொல்லிட்டேன், இந்த மாதிரி அவள் பண்ணுறது சரியில்லைடா, அவள் பண்ணுறது தான் பார்க்குறதுக்கு ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் தீபக் அண்ணா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நல்லது தான் தீபக் அண்ணா கிட்ட சொல்லுது. ஏன்னா தீபக் அண்ணா சொன்னால் மட்டும்தான் முத்து கேட்பாரு. அவர் போயிட்டு இது நீ கண்டிச்சு வை அப்படின்னு சொன்னார்னா கண்டிப்பாக முத்துக்குமரன் அதை கேட்பாரு. அதனால் அது எல்லாட்டையும் ஒரு வாட்டி சொல்லியாச்சு, அதோடு விட வேண்டியதானே, திரும்பி பண்ணிகிட்டே இருக்கிறது. முதல்ல இவங்க ஃபஸ்ட்டு எவிக்டான கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அவங்கள மக்கள் பிடிக்காம தான் அவங்களே மக்கள் எவிக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க போயிட்டு வெளியே இருந்து பார்த்துட்டு வந்துட்டு நீ இப்படி பண்ணது தப்பு, அப்படி பண்ண தப்புன்னு ஒன்றா சொல்லிட்டு இருக்காங்க. உள்ளே இருக்கும்போது நமக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ண முடியும், அதை தான் அவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. பட் வெளியேருந்து வந்தவங்களோட விமர்சனம் ரொம்ப ஓவர்போர்டாக போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.